ஆஷுராவுடைய நாளை சில மக்கள் துக்க நாளாக கொண்டாடுவார்கள். அவங்கள்ட்ட போய் கேட்டுன்னு வச்சுக்கல, அதுக்கு ஒரு வியாக்கான சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. என்ன சொல்வார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன் உசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கர்பலா மைதானத்திலே அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த துக்கத்தை, அந்த கஷ்டத்தை, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்களே, அந்த துக்கத்தை நாங்கள் அனுசரிக்கிறோம், அந்த துக்கத்தை கொண்டாடுகிறோம் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்து விட்டால், இது போன்ற நிகழ்வுகள் ஒரு முஸ்லிம்களிடத்திலே நிகழ்ந்து விட்டால் ஒரு முஸ்லிம் அதை எப்படி அணுக வேண்டும்? ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலாவில் இறந்து விட்டார்கள், ஓகே. இந்த மாதிரி சம்பவத்தை ஒரு முஸ்லிம் கேள்விப்பட்டால், ஒரு முஸ்லிம் அறிந்தால், இந்த வரலாறை படித்தால் அவர் எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹம்தா வஷ்குருல்லாஹி ஷுக்ரன் ஷுக்ரா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். அம்மா பாத், ஃபகத் قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من تشبه بقوم فهو منهم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அனைத்து முஸ்லிம்களின் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தௌபா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 36வது வசனத்திலே சொல்கிறான்: இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். வானங்கள் மற்றும் பூமி படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய ஏட்டிலே மாதத்துடைய எண்ணிக்கை 12 ஆகும். மின்ஹா 4 ஹுரும். அதிலே புனிதமான மாதம் 4 ஆகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே அழகாக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 மாதத்தை விளக்கம் தருகிறார்கள். துல்காதா, துல்ஹஜ், ரஜப், முஹர்ரம், இந்த 4 மாதத்தை இஸ்லாம் புனிதமாக கருதுகிறது. இந்த 4 மாதம் யார் அடைகிறார்களோ அவர்கள் எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகள் செய்ய இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எனவே அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த நாட்களிலே, இந்த முஹர்ரம் மாதத்திலே, இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே ஆஷுராவுடைய நோற்பது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீது அவசியமாக இருக்கிறது. அதே போல இந்த மாதத்திலே
நாம் நம்முடைய தவறுகளுக்கு வருந்தி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த மாதம் இருக்கிறது புனிதமிக்க மாதமாக இருக்கிறது. அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வாங்க, அல்லாஹ் படைத்த நாட்களிலேயே வெள்ளிக்கிழமை இருக்கிறது, அது சிறந்த நாளாக இருக்கிறது. நோன்பிற்காக ரமலானுடைய மாதம் சிறந்த மாதமாக இருக்கிறது. அதே போல மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்றால் நபிமார்களாக இறை தூதர் இருக்கிறார்கள். அதே போல அன்பானவர்களே, இடங்களிலே மிக பிடித்த இடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அதாவது இந்த மஸ்ஜித் பள்ளிவாசலாக இருக்கிறது. அதே போல அன்பானவர்களே, மாதங்களிலே சிறந்த மாதம் எது என்று சொன்னால் முஹர்ரம் ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் புனிதம் என்று சொல்கிறான் என்று சொன்னால் இந்த மாதத்திற்கு எவ்வளவு அந்தஸ்து இருக்குது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலு ஸியாம் பாத ரமதான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். அதாவது ரமலானுடைய நோன்பிற்கு பிறகு சிறப்பு வாய்ந்த நோன்பு எது என்று சொன்னால் ரமலானுடைய நோன்பிற்கு பிறகு சிறப்பிற்குரிய நோன்பு எது என்று சொன்னால் அது ஆஷ்ராவுடைய நோன்பாக இருக்கிறது. யார் ஆஷ்ராவுடைய நோன்பை நோற்பார்களோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சமயத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே ஆஷ்ரா நோன்பை பற்றி சொல்லுங்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, யார் உங்களிலே ஆஷ்ராவுடைய நோன்பை, அதாவது முஹர்ரம் மாதத்திலே 9ஆம் தேதி 10ஆம் தேதி 2 நோன்பு நோற்பார்களோ, ஆஷ்ராவுடைய நோன்பு நோற்பார்களோ அவருடைய ஒரு ஆண்டு பிந்தைய சென்ற ஒரு ஆண்டின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நாம் ஒரு ஆண்டு பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக நாம் செய்த பாவத்தை அழிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அன்பானவரை சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய அந்தஸ்து இந்த நோன்பு இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, கண்டிப்பாக முஹர்ரம் மாதத்திலே இந்த நாளை பெறுபவர்கள் ஆஷ்ராவுடைய நோன்பு நோற்பது நம் மீது அவசியமாக இருக்கிறது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் அன்பானவர்களை மேலும் பாருங்க, நாம் ஜனவரி மாதம் மாற்று மாதம் என்ன செய்வாங்கன்னா புத்தாண்டு என்று கொண்டாடுவார்கள். ஏனென்றால் புத்தாண்டை ஒரு முஸ்லிம், அதாவது மாற்று மதத்தான் புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். ஒரு முஸ்லிம் கொண்டாடலாமா என்று சொன்னால் பெரும் பாவம் சகோதரர்களே. ஏனென்றால் ஒரு மனிதன் புத்தாண்டை ஜனவரியை கொண்டாடுகிறான் என்றால் அவன் எதுக்கு கொண்டாடுறாங்க தெரியுமா? இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார் என்றால் அவருடைய கொள்கையின்படி கடவுள் பிறந்த நாள், கடவுள் பிறந்ததாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதிலே ஒரு முஸ்லிம் கலந்து கொண்டால் அவன் குஃப்ர் செய்கிறான், ஷிர்கிலே ஈடுபடுகிறான், பெரும் பாவம் என்று பெரும் பாவம் சகோதரர்களே. அதே போன்று தான் யார் முஹர்ரம் மாதத்திலே முஹர்ரம் மாதத்தை யார் கொண்டாடுகிறார்களோ, முஹர்ரம் மாதம் யார் அனாச்சாரம் செய்கிறார்களோ, முஹர்ரம் மாதம் இருக்கிறதே அது நல்ல அமல்கள் தான் செய்ய வேண்டும் தவிர இந்த முஹர்ரம் மாதத்திலே பிறந்த நாளை நாம் கொண்டாடினால் இஸ்லாம் இதை தடை செய்கிறது. எப்படி தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு. யார் யாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ, யார் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே. ஏன் தெரியுமா? பிறந்த நாள் விழா மாற்று மத கலாச்சாரத்தை கொண்டாடுகிறார்கள், மாற்று மத கலாச்சாரம் உள்ளவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதே போன்று தான் அன்பானவர்கள் புத்தாண்டையும் அவர்கள் தான் கொண்டாடுகிறார்கள். நாம் புத்தாண்டை கொண்டாடக்கூடாது. முஹர்ரம் மாதம் நமக்கு முதல் மாதமாக இருந்தாலும் கூட
அது நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், நல்ல ஈடுபாடு இருக்க வேண்டும், அதிகமாக துவா செய்ய வேண்டும், அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இது போன்ற காரியங்கள் தான் செய்ய வேண்டும். தவிர இதை விட்டு நான் முஹர்ரம் கொண்டாடுகிறேன், முஹர்ரம் புத்தாண்டை கொண்டாடுகிறேன் என்று செயல்பட்டால் அது இஸ்லாத்திலே தவறான காரியமாக இருக்கிறது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த மாதத்திலே சில முஸ்லிம்களை பார்ப்போம். என்ன செய்வாங்க தெரியுமா? பஞ்சாவை எடுப்பாங்க, பஞ்சாவை கை வடிவத்தில் எடுத்துக்கொண்டு அதை அலங்கரித்து அதற்கு மரியாதை செலுத்துவார்கள், அதை புனிதமாக கருதுவார்கள், சிலர் அதை வழிபடுவார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு முன்னால் தன்னுடைய உடலை கிழித்துக் கொள்வார்கள். சில பேர் நெருப்பை மிதிப்பார்கள். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த பஞ்சாவுக்கு முன்னால் நின்று கொண்டு யா அலி, யா ஹசன், யா உசைன் என்று சொல்லி கத்துவார்கள். இது போன்ற செயல்பாடுகள் இருக்கின்றது, இது போன்ற அனாச்சாரம் இருக்கிறது. சகோதரர்களே, இஸ்லாம் கடுமையாக தடை செய்கிறது. எனவே இஸ்லாம் தடை செய்த விஷயத்தை நாம் செய்தோமேயானால் அது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு முஸ்லிம்களும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று தான் அன்பானவர்களை மேலும் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஹலால் ஆக்கினானோ, எதை ஆகுமாக ஆக்கினானோ அதை தடை செய்வதற்கு நாம் யார்? சில முஸ்லிம்களை பார்ப்போம், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே, அன்பானவர்களே, முஹர்ரமுடைய மாதத்திலே கணவன் மனைவி கூட மாட்டார்கள், அதாவது தாம்பத்தியத்தில் ஈடுபட மாட்டார்கள். அதே போல் அன்பானவர்களே, சில முஸ்லிம்களை பார்க்கிறோம், இறைச்சியை சாப்பிட மாட்டார்கள். சில முஸ்லிம்களை பார்க்கிறோம், இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நிக்கா செய்ய மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இவை அனைத்தையும் நாம் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கிறேன், ஆகுமானதாக ஆக்கியிருக்கிறேன். நான் எதை ஹலாலாக ஆக்கினேனோ அதை ஹராமாக்குவதற்கு, அதை தடை செய்வதற்கு நீங்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க! அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கினானோ, அல்லாஹ் எதை செய்யலாம் என்று சொன்னானோ, தமக்கு தாமே தடை செய்து கொள்வது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அதே போன்று அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த ஆஷுராவுடைய நாளிலே, அன்பானவர்களே, ஆஷுராவுடைய நாளை சில மக்களை பார்ப்போம் துக்க நாளாக கொண்டாடுவார்கள். ஆஷுராவுடைய நாளை சில மக்கள் துக்க நாளாக கொண்டாடுவார்கள். அவங்கள்ட்ட போய் கேட்டுன்னு வச்சுக்கல, அதுக்கு ஒரு வியாக்கான சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. என்ன சொல்வார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன் உசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கர்பலா மைதானத்திலே அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த துக்கத்தை, அந்த கஷ்டத்தை, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்களே, அந்த துக்கத்தை நாங்கள் அனுசரிக்கிறோம், அந்த துக்கத்தை கொண்டாடுகிறோம் என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்து விட்டால், இது போன்ற நிகழ்வுகள் ஒரு முஸ்லிம்களிடத்திலே நிகழ்ந்து விட்டால் ஒரு முஸ்லிம் அதை எப்படி அணுக வேண்டும்? ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலாவில் இறந்து விட்டார்கள், ஓகே. இந்த மாதிரி சம்பவத்தை ஒரு முஸ்லிம் கேள்விப்பட்டால், ஒரு முஸ்லிம் அறிந்தால், இந்த வரலாறை படித்தால் அவர் எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், சகோதரர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்காங்கல்ல, அவருடைய தகப்பனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதம் 17ஆம் தேதி ஜும்மாவுடைய தொழுகை காலை, ஜும்மாவுடைய நாளை காலை சுபு தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு போறாங்க. பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய சமயத்தில் அன்பானவர்களே, இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடியவன் அவர்களை படுகொலை செய்கிறான். யார? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுகொலை செய்கிறான்.
இந்த விஷயத்தை நாம் கேட்டால் நாம் சொல்லக்கூடிய விடயம் என்ன? இது அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ்வுடைய விதி. இதை தான் நாம் சொல்ல முடியும். இதை விட வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? அதே போன்று தான் அன்பானவர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு கயவர்களால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இதை கேள்விப்பட்டவுடனே இது என்ன? இதுவும் அல்லாஹ்வுடைய விதி, இதுவும் அல்லாஹ்வுடைய தக்தீர். அதே போன்று அன்பானவர்களே, இரண்டாம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களுக்காக வேண்டி சுபு தொழுகையை தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுபு தொழுகையிலே எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபு லூலு என்று சொல்லக்கூடிய ஒரு மஜூசி கூறிய வாளால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குத்தி படுகொலை செய்கிறார். அவர்களும் ஷஹீத் ஆகுறாங்க. அன்பானவர்களே, இது போன்ற விஷயத்தை நாம் கேள்விப்பட்டால் இது ஏன் தெரியுமா? இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ்வுடைய விதி. இதை தவிர நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி சம்பவத்தை கேள்விப்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இதை தான் சொல்லணும். இதை தவிர நான் துக்கத்தை அனுஷ்டிக்கிறேன், அவர்களுக்காக வேண்டி மாத்தும் செய்கிறேன், அவர்களுக்காக வேண்டி பல அனாச்சாரம் செய்கிறேன் என்று யாராவது புறப்பட்டால், யாராவது செயல்பட்டால், அன்பானவர்களே, இது தவறான விஷயமாக இருக்கிறது, இது குற்றமான விஷயமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? யாராவது எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்த நாள், இறந்த நாள், சோக நாள் எல்லாம் இருக்கான்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இஸ்லாமிய விஷயத்திலே சகோதரர் எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்திலே பிறந்த நாள் என்பது, சோக நாள் என்பது, இறந்த நாள் என்பது அது கொண்டாடலாமா என்று சொன்னால் கண்டிப்பாக அது செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, இறந்தவர்கள் மௌத்தா போறாங்கல்ல, அவர்கள் இறந்தவர்கள் நபிமார்களாக இருந்தாலும் சரி, ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நாம் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்கள் இறந்து விட்டால் 3 நாட்களுக்கு மேல் துக்கத்தை அனுஷ்டிக்க கூடாது. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவிமார்கள் மட்டும் 4 மாதம் 10 நாள் துக்கத்தை அனுஷ்டிக்கலாம், துக்கத்தை அனுசரிக்கலாம். இவர்களுக்கு மட்டும்தான் 4 மாதம் 10 நாளை தவிர மற்ற உலகத்தில் யார் பார்த்தாலும் சரி 3 நாட்களுக்கு மேல் துக்கத்தை அனுஷ்டித்தால், துக்கத்தை கொண்டாடினால் அது தவறாக இருக்கிறது, அது பாவமாக இருக்கிறது, அது குற்றமாக இருக்கிறது என்பதை சகோதரர்களே இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே அன்பானவர்களே, இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் அதிகமாக, ஏன் என்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் இதை சங்கைப்படுத்தி இருக்கிறான். இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய விடைகள் என்ன? ஆஷுராவுடைய நோன்பு நோற்பது, அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவது. இறைவா, இந்த பாவத்தை செய்து விட்டேன், இந்த தவறு செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பது. 3வது என்ன? அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வது. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹரா ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா 4 ஹுரும். இந்த 4 மாதங்கள் இருக்கிறது, புனிதமிக்க மாதமாக இருக்கிறது. அதிலே ஒன்று தான் முஹர்ரமுடைய மாதமாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இஸ்லாம் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே எதை சொன்னதோ, எதை செய்ய சொன்னதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். தவிர இஸ்லாம் எதை தடை செய்ததோ அதை செய்தால் அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய குற்றம். ஏன் என்று சொன்னால் பல நபர்களை பார்க்கிறோம், முஹர்ரம் மாதத்திலே பல அனாச்சாரங்கள் செய்வார்கள், இஸ்லாத்திற்கு முரணாக செய்யப்படுவார்கள். ஒரு முஸ்லிம் இதை செய்யலாமா என்று சொன்னால் கண்டிப்பாக செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வார்கள்.
எனவே அன்பானவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், இதை புனிதப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஹருல்லாஹ், இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது என்னுடைய மாதம் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய மாதத்திலே யார் அதிகமாக அமல் செய்வார்களோ, யார் அதிகமாக திக்ர் செய்வார்களோ, யார் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் அங்கீகரிப்பான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.